வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. மறுபடியும் டிமார்ட் ஹாலோட உங்கள் முன்னாடி வந்துட்டேன். அண்ட் இந்த வாட்டி என்னென்னா கொஞ்சம் பெரிய பொருளாகவே வாங்கியிருந்தேன். ஸோ சில நாளாக வந்து சில மாதங்கள் சில வருஷங்கள் சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து வாங்கிறது நிறுத்திட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக. ஸோ ஆனாலுமே என்னென்னா சின்ன சின்ன பொருள் தேவைன்றது மட்டும் வந்து வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேங்க. சரி, நம்ம சொந்த வீடு கட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கா. அது எப்போ கட்ட போகிறோம் எப்போன்றது தெரியல. ஸோ அது கட்டுறதுக்குள்ளே வந்து இந்த பொருள் யூஸ் பண்ணாமலே நம்மளுக்கு வயசாகிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் சரி ஓகே, கட்டுற வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து அப்போ வேணும்னா மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது என்ன நிரந்தரமாகவும் இருக்காது. ஸோ ரொம்ப நாள் கழித்து வாங்கினதுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து துணி போடுறதுக்கு நான் ஒரு காட்டுறேன். அது ஒரு 350 எவ்வளவோ நெல்லூரில் வந்து ஹோல்சேல் கடைக்கு போய் அங்கே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நம்மளுக்கெல்லாம் இது ஒத்து போகாதுப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் அவங்க வந்து ஒழுங்காக போட மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு என்னென்னா இந்த மாதிரி கேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 599 600ங்க இந்த பேஸ்கெட்டு. இன்னும் நிறைய மாடல்ஸ் இருந்தது டிமார்ட்டில். நான் நெல்லூரில் இருக்கும்போதெல்லாம் இன்னும் அது இவ்வளோ ஹைட் இருக்கும், இவ்வளோ அகலமாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஷியஸாக பெரிய இதுவாக இருக்கும். எவ்வளோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ என்னென்னா அழுக்கு துணி போடுறதுக்கு தான். ஸோ குளிக்கும்போது நம்ம அழுக்கு துணி கழட்டுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சொகுசாக வேணுமா அப்படின்னு திட்டுவார் எங்கள் வீட்டுக்காரு. ஸோ ஆனாலுமே பரவாயில்ல, இத்தனை நாள் கழித்து வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ தான் நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற பெட்ரூமை எடுத்து அங்கே மாற்றிட்டேன். ஸோ பெட்ரூம் மாற்றலைங்க. ஸோ இங்கே இருந்த காட்டு வந்து அந்த ரூமில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ சின்ன வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் அப்படின்றது காட்டுறேன். எப்படி இருந்தாலும் ரெண்டட் ஹவுஸ் தான், ஆனாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாற்றிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து விருப்பம். ஒரே மாதிரி வச்சுருந்தா என்னடா இது என்னவோ ஒரு மியூசியமில் இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. அதனால் அப்பப்போ என்னென்னா இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஃபைனலாக என்ன ஆகும்னா எங்கே இருந்த பொருள் அங்கேயே வந்து மறுபடியும் திரும்பி வந்து வைப்பேன். சில நாள் இங்கே சில நாள் அங்கே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அது எங்கே இருந்ததோ அங்கேயே போய் நிற்கும். சரி ஓகே, வள பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து இதை பற்றி வந்து சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட டிமார்ட் வீடியோ போட்டு எத்தனை மாதம் ஆகுதுன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் டிமார்ட்டுக்கு போயிருக்கோம். ஏன்னா வந்து ஏதாவது க்ராசரிஸ் வேணும்னா சரவணா ஸ்டோருக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி. ஒரு 2-3 மந்த்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துடுவோங்க. அதனால் என்னென்னா சும்மா வந்து போக மாட்டோம். அண்டு டிமார்ட்டுக்கு போகணுன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா அங்கே போன வந்து க்ராசரி மட்டும் வாங்க மாட்டீங்க, தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போக மாட்டார். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு டிமார்ட் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ஆட்டோ பிடிச்சிட்டு போக முடியாது அப்படின்ட்டு அவரை கூட்டிகிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. சரி, அவர் கூட போனால் வந்து நம்மளுக்கு தேவைன்றது இல்லை, நம்ம இஷ்டப்படுறதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். ஸோ ஃபைனலி இந்த வாட்டி என்னென்னா முறைச்சிக்கிட்டே இருந்தார் பில்லிங்கில், கவுண்டரில் நின்றுக்கிட்டு. ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வாங்காமல் அப்படியே இருந்தேன் இல்லையா? அதனால் அவரும் எதுவுமே சொல்லலைங்க. ஸோ ஃபைனலி எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பில்லிங் கிட்ட வச்சுட்டு கம்முன்னு போய்ட்டு எடுத்து வைக்கிறேன்ப்பா, பில்லு போட்டுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு போயிட்டேன். சரி, தூக்கி போட்டா அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி வந்து பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டிமார்ட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா 2 வாங்குவேன். பட் இந்த வாட்டி எதுக்கு 2 வாங்கலைன்னா இதோட பட்ஜெட் அதிகமாக இருக்குது. 899. இது பெரிய சைஸு, நம்ம ரெகுலராக வாங்குகிற சைஸை விட இது பெரிய சைஸு. ஸோ பெரிய சைஸ் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வாங்கினேன் இந்த வாட்டி. அவர் திட்டினாலும் பரவாயில்ல, 900ங்க திட்டுவார் அப்படின்னு நினச்சேன். திட்டினாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபைனலி பில்லிங் கிட்ட தான் மிரட்டிட்டு இருந்தார்.
பின்னாடி வேறு அவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, எதுக்கு இது அப்படின்னு குறுக்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாரா. எனக்கு வேறு ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் வேற ஒரு பக்கத்தில் திட்டுறாரு, இவர் என்னவோ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு, என்னப்பா பதில் சொல்கிறதுன்னு புரியலைங்க. அதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னா, உங்களுக்கு வேணும்னா வாங்கி எடுத்துக்கோங்க, நாங்கள் வாங்கலை அப்படின்ட்டாரு. நான் பாவமாக மூஞ்சி வச்சதில் சரி ஓகே பில் போடுறேன் விடு அப்படின்னாரு. ஸோ ஃபைனலி வந்து இதில் எல்லாமே வந்து டிமார்ட்டுக்கு போனால் பேக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் நம்ம பேக் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதோ இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பேக்காக இருக்கும். பட் ஆனாலுமே வந்து இந்த பெரிய டப்பு அதெல்லாம் வாங்கினதால் என்னென்னா வாங்கினது எல்லாமே அதுலேயே வந்து போட்டுட்டு வந்துட்டோம். ஹுக்கு நம்ம வந்து கிச்சனில் வந்து நான் டோருக்கு பின்னாடி லன்ச் பேக்ஸ்லாம் மாட்டுறதுக்காக இந்த இது வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். நம்ம பசங்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிருக்கோங்க நான் ஸ்டிக் பண்ணி. இப்போ வரைக்குமே வந்து ஒரு கிளிப்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் எங்கள் பசங்க மாட்டுறதுல என்னென்னா ஒன்றுக்கு மேலே ஒரு 5-6 மாட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஆனாலுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் வந்து டோருக்கு மாட்டிட்டு லன்ச் பேக் தான் வந்து மாட்டி வச்சுருப்பேன். அது வேணும்னா சைடில் பிக் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அதனால் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸு, துணி காய போடுற கிளிப்ஸு, துணிக்கு வைக்கிற கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து மாடலாக இருந்தது. என்னடா இது சூப்பராக மாடலாக இருக்கே அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். கோடாக இருக்கா, பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 50 ரூபா நினைக்கிறேன் இது. 50 ரூபாய்க்கு வந்து ஒரு 12 பீஸ் வந்து 50 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கட்டிமாக இருக்குது. நம்ம வெயிலையே வச்சுருப்போம் இல்லையா, அதனால் வந்து சீக்கிரமாக கிளிப்பெல்லாம் உடஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த கிளிப்பு வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் பசங்க நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 பின் இந்த ப்ளக்குங்க, இது என்னென்னா இங்கே நம்ம வீட்டில் வந்து நம்ம பசங்க ஏதாவது சார்ஜிங் வைக்கணுன்னா ஒரு ப்ளக்குக்கு வந்து 4-5 கனெக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் என்னென்னா இது மாதிரி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு 2 இருக்குது. நம்ம அக்வேரியம் தொட்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபவுண்டெயின் ஒன்று இருக்குது. அந்த ஃபவுண்டெயினுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு இந்த கிளிப்பு வந்து வாங்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து 2 வேஸாக 3 வேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நம்ம பூஜா ரூமோட கபோர்டுக்குமே வந்து அந்த ப்ளக் தான். ஏன்னா வெங்கடேஷ் பெருமாள் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, பெருமாளோட ஃபோட்டோவும் அப்புறம் பூஜா ரூமோட லைட்டிங்ஸும் எல்லாமே வந்து ஒரே கனெக்ஷனாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ நம்ம டிமார்ட்டில் பார்த்ததால் என்னென்னா இது 100 ரூபா. சரி ஓகே இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு வாங்கியிருந்தோம். அதே மாதிரி என்னென்னா இந்த மாதிரி இருந்தது. இது 130. இது வந்து எவ்வளோ அளவுக்கு யூஸ் ஆகும் தெரியல. ஆனாலுமே வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். சரி ஓகே எதுக்காவது யூஸ் ஆகுமோ அப்படின்ட்டு. அது வந்து யூஸ் ஆகும், எனக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதால தெரியும். பட் இது வந்து யூஸ் ஆகுமா இல்லையான்றது தெரியல, பார்க்கலாம். இது வந்து 129. அதுக்கப்புறம் சில கிராசரிஸ் தாங்க. இதில் வந்து நிறைய கிராசரிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் கிராசரிஸ் உங்கள் வீட்டில் எப்படி வாங்குவீங்களோ எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் வாங்குவோம். அதனால் வந்து இதை காட்ட விரும்பலை கிராசரிஸை. ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது, கிராசரிஸ் தான். உங்கள் வீட்டில் வாங்குகிற அதே மிளகா பேக்கெட்டு, எங்கள் பசங்க சாப்பிட்றதுக்காக பிஸ்தா பேக்கெட் டிமார்ட்டில் விற்கிறது தான். அதுக்கப்புறம் அப்பளம் சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரரு. ஆனால் அது நான் போட்டே கொடுக்க மாட்டேன். ஆனாலும் வாங்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இது காஜுனா கேஷ்யூ நட்ஸ். ஸோ காஜு டிமார்ட்டில் ஹோல்சேலாக வரும் இல்லையா, அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டப்பாவில் இருக்கிற பொருள் எல்லாமே அவ்வளோதான். దీంట్లోనా దాంట్లోనే ఉంది. அப்புறம் இந்த பேக்குங்க, ஆல்ரெடி நம்ம டிமார்ட்டுக்கு போயிருக்கிறப்போ பேக்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க 349. ஸோ 350 இதோட ப்ரைஸு. ஆல்ரெடி நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு அந்த பேக்கும் காட்டுறேன். அது வந்து லைட் பர்பிளில் வாங்கியிருந்தேன். இதை என்னென்னா நம்ம ஊருக்கு போகும்போது சூட்கேஸ்க்கு மாட்டிட்டு இந்த ட்ராலிக்கு இப்படி மாட்டிக்கிட்டு போகலாம். இது இவ்வளோ லென்த்தாக இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ லென்த்தாக இருக்கு இல்லையா, இது வேணாம், நம்ம கம்மி பொருள் தான் வச்சுருக்கோம், இவ்வளோ லென்த்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்றப்போ இந்த ஜிப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா சின்ன பேக்காக மாறிடும். கொஞ்சம் ஒரு 2-3 செட்டு வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம அழுக்கு துணி போடும்போது பத்தாது பாருங்களேன். நம்ம அயர்ன் பண்ண துணியை எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த ரெண்டு 3 செட்டு பத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அதே செட்டு யூஸ் பண்ண பிறகு நம்ம துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரோம். அந்த டைமில் வந்து அதே பேக்கில் பத்தாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி பேக் சூப்பராக யூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் பண்ணுறேனா அப்படின்னு நினைக்காதீங்க. நானே என்னன்னு தெரியல, கன்ஃபியூஸாக பேசிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலி என்னென்னா அவ்வளோதாங்க. ஒரு 2-3 செட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ என்னென்னா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிகிட்டு போயிடலாம். ஓகேவா? இப்படி அப்புறம் அழுக்கு துணியெல்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஜிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பேக்காக மாறிடும். அப்போ வந்து நம்ம தாராளமாக இன்னொரு வெளியே போயிருக்கிறப்போ ஒரு செட்டு வாங்கினாலும் இதில் பத்தோம். இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்பக்கம் வந்து மொபைல் வச்சுக்கிறதுக்காக ஒரு 2 பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்பேக் மாதிரி தான். அப்புறம் உள்ளே ஒரு சின்ன ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து ஒரு பிளாக்கு, ப்ரௌனு, க்ரீனு, வைன் கலரு, மெரூன் கலரு அப்படின்ட்டு ஒரு 5 கலர்கிட்ட இருந்தது. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் தான் நம்ம லைட் பர்பிள் வாங்கியிருக்கோமே, இந்த வாட்டி வந்து க்ரீன் வாங்கலாம் அப்படின்ட்டு க்ரீன் வாங்கியிருக்கேன். பிளாக்குமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் க்ரீன் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. மறுபடியும் ஏன் பிளாஸ்டிக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு கேட்குதுங்க. ஆனால் இது எனக்காக இல்லை, எங்கள் அம்மாக்காக. எங்கள் அம்மா என்னென்னா கிளாஸ் பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குனாவோ கீழே போட்டால் உடச்சிட்டு கையெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக வந்து ஒரே வாட்டி வாங்கினோன்னாலும் நம்ம வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டார் இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து சின்னதில் வந்து ஒரு 6, பெருசில் வந்து ஒரு 4. இது வந்து சின்னது வந்து 6 பீஸு வந்து 85. இதில் வந்து நான் வாங்கும்போது க்ரீம் கலர் கேப் இருந்தது. இப்போ வந்து லைட் லாவெண்டர் கலராக இருக்குது. 6 வந்து 85 ரூபா. அதே பெரிய சைஸு இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் வரைக்கும், ஐ மீன் என்னது 1 கிலோ பத்துமா? இல்லைங்க, 3/4 கிலோவா? ஒரு 1/2 கிலோ தாராளமாக வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய டப்பா. இது 4 வந்து 85 ரூபா, 85 இந்த 4. சின்னதாக இருந்தால் ஒரு 1/4 கிலோ போட்டு வச்சுக்கிறதா இருந்தால் 6 பீஸ் வந்து 85 ரூபா. இது எங்கள் அம்மாக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அடுத்த அட்டி போயிருக்கிறப்போ இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா இன்னொரு கலரில் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் கலர், லைட்டு லாவெண்டராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிமார்ட்டில் சாமான் எடுத்துகிட்டு வர்றதுக்காக பேக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அந்த பேகு. அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து சில க்ராசரிஸ் இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனது தான். டெக்ஸ்மார்ட் பேகு. அதுக்கப்புறம் ஆயில் அண்டு புதுசாக வாங்கின பொருள் மட்டும் காட்டுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டிமார்ட்டுக்கு போனால் ப்ரஷ்ஷஸ் அதிகமாக வாங்கிட்டு வருவோம். ஏன்னா ஊர்லேருந்து யாராவது வந்தாலும் புது ப்ரஷ் கொடுக்கணும். எங்கள் அம்மா அப்பா வந்தாலும் புது ப்ரஷ் கொடுக்கணும். அப்புறம் எங்கள் மாமியார் அவங்க வந்தாலும் புது ப்ரஷ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே வந்து புது ப்ரஷ் அது பிஸ்ன்றேன் புது ப்ரஷ்ஷாக வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக வருதா. அதனால் என்னென்னா கொஞ்சம் கம்மி விலையில் வந்து வாங்கிட்டு வந்து எடுத்து வீட்டில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வரும்போது தேடிக்க வேண்டாம். அதனால் இன்னும் வாங்கியிருக்கோம் ப்ரஷ்ஷஸ் இருக்குது. அப்புறம் கிளிப்பு இந்த மாடல்லையும் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 10, 15, 20 கிளிப்பு சேர்த்து 60 ரூபா. 20 கிளிப்பு வந்து 60 ரூபா. 20 கிடையாதுங்க, 6 2 டசன் இருக்குது. 2 டசன் கிளிப்பு வந்து 60 ரூபா. இதுதான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் வந்து 50 ரூபாய்க்கு வந்து 1 டசனு. இது 60 ரூபாய்க்கு வந்து 2 டசன் கிளிப்பு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரிமோட்ஸ்க்கெல்லாம் பேட்ரி தேவை இல்லையா, அதனால் வந்து பேட்ரி ஒன்று. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்க்ரப்பர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், வச்சுடு, அது வேண்டாம். இது வந்து சோப் பாக்ஸ். இது வந்து சூப்பராக இருந்தது. இப்போதைக்கு வந்து ஒரு 2 பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்த வாட்டி போயிருக்கிறப்போ இருந்தால் வாங்கலாம், இல்லைனா வேண்டாம், அப்படி அவ்வளோதான். இது என்னென்னா 60 ரூபா, 69 ரூபா அப்படின்னா 70 ரூபா, 70 ருபீஸ் இந்த பாக்ஸு.
இது என்னென்னா சோப்பை வந்து சும்மா அந்த நார்மல் ட்ரேயில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போட்டு அது இது ஆகிட்டுருக்கோம். அதனால் இது என்னென்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து எங்கேயாவது மாட்டி தொங்க வச்சுக்கலாம், சோப்பெல்லாம் கீழே விழாது. இந்த சைடில் ப்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணி இது நம்ம புல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரே சோப்பு வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் வந்து வச்சு நம்ம வந்து இந்த சோப்பை வந்து இப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா ட்ராவல் பர்பஸில் ட்ராவலிங் பண்ணும்போது வந்து நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ரெகுலராக வீட்டில் இருக்கும்போதை விட அப்படின்னு தோணுது. ஸோ ஃபைனலி இதில் வந்து ஒரு 2 கலர்ஸ் நிறைய இருக்குது போல். எனக்கு வந்து ஒரு 2 கலர் தான் இருந்தது. இந்த டேக் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் தான் இருக்குங்க, க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து க்ரே. ஒரு 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அபேக் திஸ்க்கு இதில் வந்து நார்மலாக வீட்டுக்கு தேவையானது தான், பட் அடிஷ்னலாக வாங்கியிருக்கிறது வந்து காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் என்ன அடிஷ்னலாக வாங்கினேன்னா, இது என்னது, இந்த டிஷ்யூஸ் ரெகுலராக வாங்குவேன். இது 1 பை 1 கெட் 1 ஃப்ரீயாக இருக்குமா, அதனால். அதுக்கப்புறம் இந்த கரண்டிங்க, இந்த மாதிரி கொலாண்டர் ஒன்று வாங்கியிருப்பேன், ஞாபகம் இருக்கா. ஸோ அதில் வந்து இந்த கரண்டி பார்த்த உடனே ஓகே வாங்கலாம் அப்படின்னு தோணிச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். நான் நெல்லூரில் இருக்கும்போதெல்லாம் சும்மா டிமார்ட்டுக்கு போவேன். அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஏன்னா வண்டி போட்டுட்டு பைக் போட்டுட்டு நானே ஓடிடுவேன், அது சின்ன சிட்டின்றதால. இங்கே என்னென்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. நெல்லூரில் வந்து நினச்சா டிமார்ட்டுக்கு ஓடிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது 100 ரூபா தானடா, இது 60 ரூபா தானடா, இது 50 ரூபா தானடா அப்படின்ற மாதிரி என்னென்னா ஒரு பொருள் வந்து சேர்த்து வீட்டு பூரா வந்து பொருளை சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து 100 ரூபா வச்சு வாங்குகிறோம். ஆனால் அது நம்மளுக்கு தேவையாக இருக்கா, அது வந்து யூஸ் ஆகுதா அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பொருளை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் வந்து சில பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கிறதே எடுத்துடுறேன். அப்புறம் புதுசு எதுக்கு வாங்குறது அப்படின்ட்டு வாங்கிறது கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த வாட்டி வந்து பிடிச்சிருக்கிறது வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் போயிருந்தேங்க. அதனால தான் இந்த கரண்டி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பீலர் பெருசு இருக்கும் டிமார்ட்டில், அதுவே வாங்கி வச்சுருக்கேன். 4 சைடு வந்து இருக்கும் இல்லையா, ஒரு கூடை மாதிரி, அது வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து இந்த கிச்சனில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு எடுத்து மறுபடியும் வந்து பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னென்னா அவ்வளோ பெருசு நம்ம வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ அவ்வளோ பெருசு எதுக்கு, சின்னதாக ஒன்று வாங்கலாம் ஏதாவது துருவறதுக்கு அப்படின்ட்டு இந்த சின்னது வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 60 ரூபா. ஸோ 59 ருபீஸ் இது. அதுக்கப்புறம் இது என்னென்னா இந்த அப்பளம் இல்லைன்னா வடை அதெல்லாம் வந்து ஆயில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கரண்டி கொடுத்துருக்காங்களா. ரொம்ப நாள் நிறைய வாட்டி போயிருக்கிறப்பெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். அது நம்மளுக்கு எதுக்கு உதவும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வர்றது, பில்கிட்ட வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது. ஆனால் இந்த வாட்டி வந்து எங்கள் வீட்டுக்காரரோட இதில் தானே கணக்கில் தானே போகும் அப்படின்ட்டு ஒன்று எடுத்து போட்டேன். யூஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம், யூஸ் ஆகலைன்னா மறுபடியும் பரணி மேலே போகும் அப்படின்ட்டு கவலையாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 149 அப்படின்னா 150, 150 ரூபாய் இது. அண்ட் ஆயில் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ கிரவுண்ட் நட் ஆயில் இந்த பாட்டில் வந்து சூப்பராக இருக்குதுங்க. கேப் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து அங்கங்கே தான் ஹோல் இருக்கும். அதனால் வந்து நிறைய எண்ணெய் வந்து ஊற்றுற மாதிரி இருக்காது, கொஞ்சமாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் இது ஒன்று சஃபோலாவில் இது ஒன்று இருக்குது. இதுவும் வந்து கிரவுண்ட் நட் ஆயில் தான். இதோட கேப்புமே வந்து இது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து அப்படி இருக்காது, அங்கங்கே ஹோல் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்டு அதுக்கப்புறம் அது இதுதான் தாண்ட்லேயே வந்து இதில் வந்து பென்ஸு ஸ்டேஷ்னரி கிட்டே போய்னா புக்ஸு பென்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு வருவோம். இந்த எக்ஸோவோட பென்ஸு சூப்பராக இருக்கும். அதனால்
இந்த பென்ஸு கண்டிப்பாக வாங்கிட்டு வருவான். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா புதுசாக டப்பாவே வந்து பென் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சரியும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து 159. ஸோ 160 ரூபா, ₹1 கம்மி, 160 ரூபா இந்த பென்ஸு. கிட்டத்தட்ட எத்தனை பென்னு இருக்கும்? இதெல்லாம் பால் பென்னு தாங்க. 20 பென்னு இருக்குது. 20 பென்னில் என்னென்னா 4 வந்து வேறு கலரு, 16 பென்னு வந்து ப்ளூ கலர் இருக்கும். 1 ரெட்டு, 3 பிளாக்கு, 16 பென்னு ப்ளூ கலர் அப்படி இருக்குது. மொத்தமாக வந்து 20 பென்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பெரிய டப்பாவில் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். ஏன்னா ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாமே இருக்கிறது அந்த பெரிய டப்பாவில் தான். இது வந்து பேஸ்ட், அதெல்லாம் ஒன்றும் காட்ட வேண்டாங்க. இந்த அம்மா போனால் இந்த பேஸ்ட் எதுக்கு காட்டுறான்னா, இந்த அம்மா வாங்கினாங்க விசிபிள் ஒயிட்டு அப்படின்ட்டு. ஸோ அதனால் காட்டிகிட்ருக்காங்க. பர்பிள் கலரில் இருக்கும் இந்த பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரர் மேகியே வீட்டுக்கு வாங்கக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு இப்போ அவரே வந்து எப்பி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகிற அளவுக்கு வந்து மாறிட்டார். காலையில் இந்த சூப்பு மாதிரி குடிச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு தோணுது. எப்போயாவது சுட சுட சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும்போது. ஸோ அதனால் வந்து 8 பேக் ஆஃப் 8 இருக்கிறது வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸுங்க, கொஞ்ச நாளாக வந்து என்னென்னா இருக்கிற பாட்டில்ஸ் போதும். ஏன்னா வந்து நம்ம கிச்சனில் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக ப்ளேஸ் இல்லை. அதனால் இருக்கிறதே வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். வாங்க வேண்டாம்னு நினச்சேன். பட் இது வந்து சுகர் அப்படின்ட்டு பாட்டில் மேலேயே எழுதியிருக்கு கிளாஸ்லேயே. ஸோ அதனால் வந்து இது நம்ம சுகருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சுகருன்ட்டு தான் இருக்குது, ஆனால் அது வந்து காஃபி தூள் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக காஃபி தூள்ன்ற பாருங்கள், டீ தூளுக்கு சர்க்கரைக்கு வந்து ஒரு பாட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, டிமார்ட்டில் தான் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குமே அப்படின்ட்டு வாங்கினேன். 120 இதோட ப்ரைஸு. 119 119 ரூபா, 119 ரூபா ஒரு பாட்டில். ஸோ 2 பாட்டில் வந்து வாங்கினேன். ஏன்னா இது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு போகிறப்போ இது இல்லைன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். அதனால் வந்து ஒரு 2 பாட்டில் வாங்கி வச்சுட்டா ஓகே, செட் ஆஃப் 2 இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக 2 பாட்டில். அதுக்கப்புறம் இது எல்லாம் அவங்களோட ஸ்நாக்ஸ். அண்ட் இது வந்து ஹேண்டு டவல். சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கிச்சனில் வந்து மாட்டி வச்சுருப்போம். இந்த வாஷ் பேஷன் கிட்ட மாட்டி வச்சுருப்போம் கை தொடச்சிக்கிறதுக்காக. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டுட்ட பிறகு என்னென்னா கை ஃபுல்லாக அலம்பவே மாட்டார். அந்த குழம்பெல்லாம் அப்படியே கையில் ஒட்டி இருக்கும். அது அப்படியே வந்து டவலுக்கு வந்து பூசி வச்சுருவார். அதனால் என்னென்னா இந்த மாதிரி டார்க் கலர் வாங்கிட்டு மாட்டி வச்சிட்டோன்னா அவர் இதுலேயே வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பார். அதையும் கேட்டுட்டு இருந்தார். அவரே கேட்டார், எனக்கு கை துடைக்கிறதுக்காக துணி வாங்கி வெய்யி அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து வாஷ் பேஷன் கிடையாதுங்க, கிச்சனில் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிச்சனில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு கர்டன்ஸ் இருந்தால் கர்டன்ஸுக்கு துடைச்சிடுவார், இல்லைன்னா கிச்சன் டவலுக்கு துடைச்சிடுவார், இல்லைன்னா டவலுக்கு துடைச்சிடுவார். ஸோ அதனால் உனக்கு தனியாக வாங்கி வச்சுறேன்ப்பா அப்படின்ட்டு இது வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் இது ஒரு நாப்கின்ஸ் வந்து சில நாப்கின்ஸ் என்னன்னு தெரியல, தண்ணியே உரிய மாட்டேங்குது. அதனால் என்னென்னா இந்த காட்டனில் இருக்கிற மாதிரி டவல் வந்து வாங்கினேன். அது வந்து 50 ரூபா ஒன்று, 49 ரூபா ஒரு பீஸு. 2 வாங்கியிருக்கோம், 100 ரூபா. அண்ட் இது வந்து 79, 80 ருபீஸ், 80 ரூபா. இது 3 வரும். 3 பீஸா இல்லைங்க, 4 வருது. 4 பீஸ் இருக்குது. 4 டவல் வந்து நாப்கின். இது சின்னதாக தான் இருக்கும் கை துடைக்கிறதுக்காக. சின்ன நாப்கின்ங்க, இதோ இவ்வளோ தான், 12x12 இருக்குமா அந்த சைஸ் இருக்கிற 4 பீஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டவல், இந்த டவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் டவல் வந்து ஒயிட் டவல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒயிட் டவலாக வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எங்கள் வீட்டுக்காரர் என்னவோ ஒயிட் டவல்னால் அது நாஸ்தி ஆக்கிடுவார். அதனால் கொஞ்சம் கலராகவே எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஒயிட் மிக்சிங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு
எனக்கும் ஹவிஷாக்கும் இந்த ஒயிட் டவல். இது எனக்கு ஆல்ரெடி டவல்ஸ் இருக்குது, ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்காக, ஏன்னா இது பெரிய டவல். இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்கள், அப்படியே போத்திக்கலாம், அப்படி இருக்குது. அவ்வளோ பெரிய டவல் இது. இந்த டவல் வந்து 250 ரூபா, சாரி 260 ரூபா, 259 ருபீஸு. இது வந்து 180 ரூபா, 179 இந்த டவலு. இதுவும் பெரிய டவலு. அப்புறம் இன்னொரு டவல் ஒன்று வாங்கியிருக்கேன். இன்னொரு டவல் எங்கம்மா? இது பேக்கில் எங்கேயோ இருக்குங்க, நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஒயிட் டவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஹவிஷாக்காகன்ட்டு, அந்த டவல் வந்து காட்டுறேன். ஏதோ பேக்லையோ கூடையிலோ போட்டு வச்சுருக்கா, ஸோ அது வந்து காட்டுறேன். இந்த 2 டவலும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிச்சன் டவலும் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ பெருசாக கிச்சன் டவல்ஸ் வந்து சும்மா மாற்றணும், கண்டினியூஸாக ஒன்றே வைக்கக்கூடாது. அதனால் வந்து அப்பப்போ மாற்றலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு டவல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டார்ச் லைட். இந்த டார்ச் லைட் வந்து போகிறப்பெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பேன், உடச்சி போட்டுருவாங்க. இந்த வாட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா காரில் போகும்போது நைட் டைமில் எங்கேயாவது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த டைமில் வந்து ஏதாவது இது வந்து 2 வேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆன் பண்ணால் டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணலாம், இப்படி ஆன் பண்ணால் எமர்ஜென்சி லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜபிள் தான். பின்னாடி வந்து இந்த மாதிரி அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம ப்ளக்கில் வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மெரூன் கலரே இருந்தது, இப்போ வந்து ஒயிட் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோட்டோவில் பார்த்தா 4 கலர் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க வாரண்டி கார்டு, ஆனால் அங்கே இந்த கலர் மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே அப்படின்ட்டு இதுவே வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இந்த டார்ச் லைட்டோட ப்ரைஸ் வந்து 279, 279 ரூபா. ஸோ 280 ரூபா கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ் வந்து என்னோடய பிளான்டிங் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து நான் ட்ரைனிங்காக வந்து பிளேட்ஸ் எல்லாம் வைப்பேன் கண்டிப்பாக. கீழே இல்லைன்னா தண்ணி வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு 4 பிளேட்டு போகிறப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன், சின்ன சைஸில் பெரிய சைஸில் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த சைஸில் வாங்கியிருந்தேன். ஒரு 4 பிளேட்டு 15 ரூபா ஒரு பிளேட்டு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி தாங்க டிமார்ட்டில் நான் பெட்ஷீட் வாங்குறது. இல்லைனா வந்து ஒன்று ஏதாவது சவுத் இந்தியா, நெல்லூரில் வந்து சவுத் இந்தியா ஷாப்பிங் மால் போனால் அங்கே வாங்குவேன், இல்லைனா வந்து ஒரு காட்டன் பஜார்ன்ட்டு இருக்கும் அங்கே வாங்குவேன். இந்த வாட்டி தான் டிமார்ட்டில் வாங்கியிருக்கேன் பெட்ஷீட் செட்டு. நம்ம அமேசான்லலாம் பார்த்துருப்போம், லைன்ஸ் மாதிரி. ஆல்ரெடி ப்ளூ கலர் பெட்ஷீட்டும் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு எடுத்துருந்தேன். இந்த வாட்டி வந்து க்ரீம் கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எல்லாமே வந்து பேஸ்டல் ஷேடாக போகலாமே அப்படின்ட்டு க்ரீம் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ லைன்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அண்டு பில்லோ கவர்ஸுமே வந்து ரொம்ப பெருசாக வரும். பெரிய சைஸ் பில்லோ கவர்ஸாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக என்னென்னா இந்த பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தேன்னா இதுவும் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 499. ஸோ 500 இதோட ப்ரைஸு. இதோட ப்ரைஸ் வந்து 499, 500 இதோட ப்ரைஸு. டபுள் காட்டு பெட்ஷீட்டு. அதுக்கப்புறம் இந்த அம்மா பாருங்கள், இந்த நியூட்டெல்லா பாட்டில் வந்து வாங்கிட்டு வருவாங்களா, அப்போல்லாம் அது வந்து ஒரு 500 எவ்வளவோ. இந்த வாட்டி வந்து லார்ஜ் நியூட்டெல்லா, இது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகுது இருக்குமாம்மா. 1 வீக்குள்ளேயே முடிச்சிடுவீங்களா? சிரிக்கிறா பாருங்கள். ஒரு வாரம் இருந்தாவே సంతోషం. ఇరగొట్టేసి అన్నీ ఇరగొట్టేసి దేవుడు పటాలన్నీ పడదోసేసిన. ஜம்போ சைஸ் நியூட்டெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 820 இருக்குது எம்ஆர்பி. பட்டு டிமார்ட்டில் எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரியல. எம்ஆர்பி இல்லை, எம்ஆர்பி வந்து 1009 ருபீஸ் இருக்குது. இது வந்து 820 ருபீஸ் இருக்குங்க இதோட ப்ரைஸ். ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த அம்மாவோட ஸ்நாக்ஸ் காட்டிக்கோ, நீயே காட்டிக்கம்மா.
இந்த பேக்கில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேங்க. சரி சாரி, டவல்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் தான் இருக்குது. அதனால் இதை எடுத்து போட்டு காட்டுறவங்க. இது வந்து ஹவிஷாக்காக வாங்கின டவல். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து இதுவும் 179 ருபீஸ் தான். சேம் அதோட ப்ரைஸ் தான். பட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. எனக்கு டிமார்ட்டில் வாங்குகிற டவல்ஸ் எல்லாம் ஏன்னா தண்ணியில் போட்டோன்னா சுருங்கி போயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்து வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வாங்கும்போது என்னவோ சைஸ் பெருசாக இருக்கும். இது வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சுருங்கிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டவல் வந்து ஷிங்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வாஷ் பண்ணிட்ட பிறகு ஷிங்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸு டிமார்ட்டில் போன வாட்டி வந்து வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த வாட்டியுமே வந்து பில்லோ கவர்ஸ் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காகவே போயிட்டு தேடினேன். ஏன்னா ஒரு இது வந்து பெரிய சைஸு. இந்த பெரிய சைஸ் பில்லோ கவர்ஸு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. தேடி எடுக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து 60 ரூபா ஒரு பில்லோ கவர். மிச்சம் சின்ன சைஸ் எல்லாம் வந்து 50 ரூபா இருக்குது. 60 ரூபா அது வந்து கம்மியாக இருக்குது கலெக்ஷன்ஸு. ஸோ தேடி இதில் வந்து ஒரு 6 கிட்ட இருந்தது. இந்த பெரிய இதே கலர் தான் இருக்குது, கம்மியாக இருக்குது கலெக்ஷன்ஸு. இந்த கலரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இருந்தது. நான் வந்து ஒரு செட்டு தான் வாங்கினேன், ஏன்னா வேறு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால். ஸோ இது ஒரு கலர் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் இதுவும் வந்து நல்லா இருந்தது. இதோட பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் காட் பெட்ஷீட் மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் என்னென்னா அது வந்து சிங்கிள் காட்ஸில் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. பில்லோ கவர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. இந்த பில்லோ கவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த ஒயிட் கலர் பில்லோ கவர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் மேலே இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு 6 பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குன்ட்டு அது 2 தான் எடுத்தேன். இந்த ஒயிட் கலர்லேயே வந்து ஒரு 6 பீஸ் கிட்டே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா மறுபடியும் நம்ம பில்லோஸ்க்கெல்லாம் போடும்போது என்னென்னா எல்லாமே ஒரே கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. சாரி, 6 கிடையாது, 4 தான் எடுத்துகிட்டு வந்தேன். 4 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப பெருசாக இருக்கும். இது ஷிங்க்கும் ஆகாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நல்லா இருக்குது இந்த பில்லோ கவரும். நீங்களும் ஒரு வேளை டிமார்ட்டில் பில்லோ கவர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60 ரூபா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா பெரிய சைஸ். எங்கள் வீட்டில் பில்லோஸ் எல்லாமே நான் பெருசாக தான் வாங்கி வச்சுருப்பேன். அதனால் வந்து பெரிய சைஸ் தான் வாங்குவேன். ஒரு வேளை நீங்கள் சின்ன பில்லோவாக வாங்கியிருந்தால் அந்த மாதிரி சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஷிங்க் ஆகாது, கலரு வந்து போகாது, நல்லாயிருக்கும். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த பில்லோ கவர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 8 பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னொரு 4 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலி இது தாங்க நம்மளோட டிமார்ட் ஷாப்பிங் vlog. ஸோ இந்த ஷாப்பிங்க்கு எவ்வளோ ஆயிடுச்சு தெரியுமா? போன வாட்டி போகிறப்போ 20,000 ரூபாவா? இந்த வாட்டி வந்து க்ராசரிஸ் விட வந்து இந்த பொருளுக்கு தான் அதிகமாக ஆன மாதிரி தோணுது. ஏன்னா வந்து 18,000 ஆச்சு இந்த வாட்டி. 18,000ல் வந்து பாதி இந்த இதுக்கே போயிருக்கோங்க. ஏன்னா இந்த பாக்ஸே வந்து 1000 ருபீஸ், 900 ஆகுதா. அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்டும் இதுவும் சேர்த்து ஒரு 12,200 ரூபா ஆகுதா. அப்புறம் இந்த சின்ன பொருள் எல்லாம் சேர்க்கும்போது ஒரு 3000 4000 கிட்ட இந்த பொருளுக்கே ஆச்சு. மிச்சதெல்லாம் கிராசரிஸ். இந்த அம்மாவோட நியூட்டெல்லாவே 1000 ரூபா. என்ன பண்ணுறது, பெத்த பாவத்துக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுதாங்க இன்றைக்கோட vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டிமார்ட் ஷாப்பிங் vlog நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். ஏன்னா டிமார்ட்டுக்கு போகணுன்னாவே வந்து கசகசன்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க, ட்ராலியை தள்ள முடியாது, அப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, ஒரே கோவம் வந்துடும். ஆனால் இந்த பொருள் எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம ஆளுங்க தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கியோட vlog. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய், வணக்கம்.